கதையில இப்ப நெறைய ட்விஸ்ட் இருக்கு. சிறகடிக்க ஆசையிலங்கிறது நமக்கே தெரியும். ஏன்னா, ஏகப்பட்ட கொக்கி அங்கங்க போட்டு வச்சிருக்காங்க. சத்யா விவகாரம், ஜீவா விவகாரம், அதுக்கப்புறம் வந்து தினேஷ் பிஏவோட விவகாரம், அதுக்கப்புறம் வந்து கிரிஷ் அவங்க அம்மா, அப்புறம் இந்த மலேசியால இருக்க அப்பா, அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாதப்பா, மலேசியால இல்லாதப்பா, அப்புறம் அந்த வசீகரன்னு சொல்லிட்டு வந்து அந்த ப்ரவுன் மணி அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. ஆனா, இதில வேற புதுசு புதுசா விஷயங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஸ்ருதிக்கும் ரவிக்கும் இடையில அந்த நீத்துன்னு ஒரு கேரக்டர சேர்த்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல விஷயங்கள் இருக்கு. சீதாவுக்கான கல்யாணம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய பிஸ்னஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், மேலே ரூம் கட்டுறது, அப்புறம் வந்து இந்த ரதி தீனான்னு சொல்லிட்டு வந்து விஜயாவுக்கு வந்து 2 பேரை கூட்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பிரச்சனை வர்றது அப்படின்னு கதையில் பல விஷயங்கள் இருக்கும் பொழுதும் முன்னாடி இருந்த சுவாரஸ்யம் குறையிறதுக்கான முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா வந்து மீனாவுடைய கதாபாத்திரத்தை முட்டாள் கதாபாத்திரமாக மாற்றினது தான். நான் என்ன நடந்தாலும் நான் போய் நான் சமைப்பேன், தலையில் அடிபட்டாலும் சமைப்பேன், உடம்பு சரியில்லைனாலும் சமைப்பேன், இந்த வீட்டுக்கு வேலை செய்கிறதா என்னுடைய பணி, நான் தான் அதை பொறுப்பை எடுத்துக்கிட்டேன், நான் தான் செய்வேன், யார் என்ன கேட்டாலும் வந்து பண்ணுவேன், தலையில் கட்டோடு இருக்க ஒருத்தவங்களை பார்த்து காஃபி போட்டுதான்னு ஸ்ருதி கேட்குறாங்க. இவங்க அவங்களுக்கே ஒரு மனசாட்சி வேணும். அந்த மாதிரிலாம் வந்து பல விஷயங்கள் இப்போ வந்து கதையில் பிரச்சனையாக இருக்குது நமக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மீனா முன்னர்லாம் அந்த மாதிரி இல்லைங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, ஒரு ரோஷத்தோடு இருப்பாங்க. இந்த மனோஜுக்கெலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் ரொம்ப சூப்பராக சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எவ்வளோ திட்டினாலும் கழுவி ஊற்றினாலும் அதை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டுருக்காங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆப்பு கிடைக்கிற மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக 2 விஷயங்கள் நடக்குது. ஒன்று, இந்த சிட்டி என்ன பண்ணுறாரு, அந்த சத்யாவுடைய வீடியோ வெளில வரணுங்கிறார். அப்போ அந்த பிளானில் ஒழுங்காக இருக்கணும். அதை விட்டுட்டு ஒரு ஃபில்லர் வேறு என்ன அப்படின்னா வந்து இவர் ரோட்டில் பார்க்குறாராமா அவங்க 2 பேரையுமே வண்டி ஓட்டிகிட்டு வந்து முத்து போயிட்டு இருக்கும்போது வேணும்னே காரில் பின்னாடி வந்து என்னையே அடித்தான்ல, அவங்க 2 பேரும் அடித்து தூக்கி சாவடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்து வன்முறையில் இறங்கி துரத்திக்கிட்டே போய் வந்து அவங்களை இடிக்க ட்ரை பண்ணுறாருன்னு காமிக்கிறாங்க. ஆனால் வந்து அதை லைட்டாக ஓரங்கட்டி நிறுத்துகிற மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்து நாளை அப்படின்னு போட்ட ப்ரோமோவில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு பெருசாக அடிபடாமல் தப்பிச்சிட்றாங்க. ஆனால் அது வந்து சிட்டி தான் தெரிஞ்சு சண்டை காட்சிகள் நடக்கிறது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ரோகிணி வந்து அந்த வீடியோவை போட்டு காமிச்சு அதை வச்சு வந்து சத்யா தான் திருடன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து மீனாவுக்கு பலார்னு விழுந்து வீட்டை விட்டு வெளில அனுப்புகிற மாதிரி சம்பவங்கள். நீ என்ன மேலே ரூம் கட்டுறது, உனக்கு இந்த வீட்டிலே இடம் இல்லை, நீயே ஒரு திருட்டு குடும்பத்துலேருந்து வந்த அப்படின்னு வந்து பல திருப்பங்கள் தான் அடுத்து நடக்கும்னு சொல்லி தோணுது. ஸோ அந்த கதை போகிற போக்கில் இப்போ இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பேசாமல் வந்து முத்துவும் மீனாவும் சேர்ந்து வீட்டை விட்டு வெளில போய் தனியாக இருக்காங்க அப்படின்னாச்சும் காமிக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறந்துச்சுனாச்சும் ஒரு கதையை கொண்டு போகலாம். அதை விட்டுட்டு கிறிஷை தூக்கிட்டு வரான்னு ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஷை வச்சு இவங்க கூட்டு வராங்கன்னு ஒரு பக்கம் அப்படின்னு கதையை கண்டமேனிக்கு இழுத்துட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய கருத்து என்ன, அந்த கதை எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ரோகிணி மாட்டாமலே தான் கதையை கொண்டு போகணுன்னா எந்த விஷயத்தை காமிச்சா பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.